இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களோடு சேர்ந்து உணவு உண்டு உண்மையாகவே உயிருடன் இருக்கின்றார் என்பதை காண்பித்தார். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று இயேசு அவர்களுக்கு கூறினார். பின்பு அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார் என்று முதல் வாசகம் நமக்கு கூறுகிறது. இதிலிருந்து இயேசு விண்ணேற்படைந்தார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் தூய ஆவி நம்மீது வரும் என்றும் அவர் இவ்வாறு தனது பணியை மக்கள் செய்வார்கள் என்றும் ஆண்டவர் விளக்குகின்றார். சிலரை திருத்தூதர்களாகவும் இறைவாக்கினர்களாகவும் நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் கடவுள் ஏற்படுத்தினார் என்று கூறுகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று கூறுகிறார். மேலும் ஆண்டவர் அவர்கள் கண் முன்பாக விண்ணேற்றம் அடைந்தார் என்பதை விளக்குகின்றது. இதோ நற்செய்தி வாசகத்தில் இவ்வாறு ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார்: ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் எங்களுக்காக வாழ்ந்தீர், எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக மரித்தீர், விண்ணேற்படைந்தீர். நாங்களும் உம்மை பின்பற்றி நல்வாழ்க்கை வாழவும் அதன் மூலமாக நாங்கள் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற மக்களாக இருக்கக்கூடிய அருளை நாங்கள் பெற்று வாழ அருள்தாரும். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.